வருகிற புதன்கிழமை 26/11/2025 அன்று ஒரு குறிப்பிட்ட 5 காரியங்களை நீங்கள் செய்யவே கூடாது. அவ்வாறு செய்யப்பட்டால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் குறைந்து காணப்படும். காரணம், அன்று சஷ்டி திதி இருக்கின்றது. அது குறிப்பாக புதன்கிழமையில் சஷ்டி திதி இருப்பதை நாம் என்ன சொல்றோம்னு கேட்டால் ஞான சஷ்டி அப்படின்னு சொல்றோம். அன்னைக்கு புதனும் சுக்கிரனும் ஒரே கட்டத்தில் சேர்ந்து வருவது இன்னும் சிறப்பானது. அப்ப நமக்கு அறிவாற்றலும் மகாலட்சுமி கடாட்சமும் ஒரே இடத்தில், சரஸ்வதியும் மகாலட்சுமியும் ஒரே இடத்தில் சேர்வது விசேஷமானது. இந்த ஒரே ஒரு நாளில், இந்த 26ஆம் தேதி நம்ம கண்டிப்பா ஒரு நாள் மட்டும் கருப்பு உடை அணியக்கூடாது. தோளால் செய்யப்பட்ட ஜர்க்கின் எதுவும் அன்னைக்கு ஒரு நாள் போடக்கூடாது. மாமிசம் சாப்பிடக்கூடாது. பேப்பரை அன்னைக்கு கிழிக்கக்கூடாது. அன்னைக்கு ஒரு சிலர் இல்லை சார் நான் நான்வெஜ் சாப்பிட்டே ஆகும்னு நினைச்சாங்க அப்படின்னா நீங்க சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் அன்று சேவல் கறியை மட்டும் அன்று சாப்பிடக்கூடாது. இவ்வாறு இருந்து முருகனை வழிபாடு செய்யப்பட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கின்றது. அன்று நீங்க 5 தீபம் என்னது இலுப்பை எண்ணெய் ஊற்றி வீட்டில் ஏற்றப்பட வேண்டும். இது மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா வீட்டில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும், செல்வ செழிப்பு இருக்கும், படிப்பறிவு இருக்கும். வெளிநாட்டு போக முடியல நினைக்கிறவங்க வெளிநாடு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால இறைவனுடைய பூர்ண அனுகிரகமும் உங்களுக்கு உண்டு. அதுவும் குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த சஷ்டி புதன்கிழமையில் வருவது மிகவும் விசேஷமானது. இந்த வாய்ப்பை தவறவிட வேண்டாம். இது போன்ற நிறைய செய்திகளை உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு நீங்க நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க. கண்டிப்பா மீண்டும் அடுத்த எபிசோட்ல நிறைய கருத்துக்கள் கொடுக்கிறோம். அன்புடன் டாக்டர் AS மகாஸ்ராஜன் மாவ சிவ.